தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலரிடம் நமது செய்தியாளர் பேசியவற்றை தற்போது கேட்கலாம். அதான் சார், அது வழி ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இந்த இது போட்டிருக்காங்களே, காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அது என்ன பிரச்சனை? 4 மீட்டர் பொதுப்பாதை இருக்கு. நான் 1 மந்த்க்கு முன்னாடி அந்த ஃபீல்டுக்கு போயிருக்கேன். நேத்து வந்து ஜிடிபி கலெக்ட். சரி சார், இப்போ ஓகே சார், அது கரெக்ட் எனக்கு தெரியும் சார். இப்போ இவங்களுக்கு மாற்று வழி என்ன சார்? இப்ப 25 வீடு இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன வழி? வேற வழின்னா நான் என்னங்க சொல்றது? அதுதான் சார், அப்போ அதுக்கு மாற்று வழி ஏற்பாடு பண்ணல சார். நாங்க என்ன சொல்றதுன்னா, இப்ப பிரச்சனை வருதுன்னா அது நாம தான் சார் பண்ணணும், நீங்க தான் சார் பண்ணணும். நாங்க என்ன பண்றதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? தாசில்தார் கிட்ட பேசுங்க சார். நீங்க தானே சார் இந்த ஏரியா நீங்க தானே 30,000 காசு வாங்கிக்கிறீங்களாமே. நீங்க கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டா வர்றதே இல்லையாமா? நீங்க அவங்க கூப்பிட்டா மட்டும் வரீங்களா ஸ்பாட்டுக்கு? சார் அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க சார், உங்க மேலதான் சொல்லிருக்காங்க. அன்பரசன்றவரு 30,000 வாங்கியிருக்காரு. நாங்க கூப்பிட்டா வர்றதே கிடையாது, அவங்க கூப்பிட்டா மட்டும் ஓடி வந்துடுறாரு. அப்ப நாங்கெல்லாம் கூப்பிட்டா நாங்களும் அதே ஊர்ல தானே இருக்கோம், அதே பஞ்சாயத்து தானே அப்படின்ற மாதிரி. சார் இங்க பாருங்க, இது சொல்லிருக்காங்க, இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சரிங்களா? இது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு இது என்ன கதைன்னு கூட தெரியாது. தாசில்தார் கிட்ட போய் பேசுங்கன்னா, இந்த ஏரியாவியோ நீங்க தான் தாசில்தார் கிட்ட சொல்லி இதுக்கு என்ன வழி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அது நீங்க தான் சொல்லணும். இது வந்து இப்போ அதாவது கம்யூனிட்டி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஓ, அப்படி கொண்டு வராங்களா? ஆமா, இது வந்து கம்யூனிட்டி பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நீங்க இது வந்து கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா இது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்க. சரிங்க சார், நான் தாசில்தார் நாளைக்கு கொண்டு போறேன். பொதுப்பாதை 4 மீட்டர் இருக்காங்க. அதுதான் சார், 4 மீட்டர் இருக்கு. அங்க டிச்சு இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 14.5 மீட்டர் இருக்கு. அந்த பக்கமும் டிச்சி வரும், இந்த பக்கமும் வரும். அது எல்லாமே இருக்கு, அதுக்கான ஃபண்டும் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா போட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா அவங்க பஞ்சாயத்துல இருக்கு, அவங்க வச்சிருக்காங்களா, ஆர்டர் வச்சிருக்காங்களா? எவ்வளவு வருது இருக்கா அது வரையும் யூஸ் பண்ணிக்கலாம்ல சார்? அதுதான், அது என்னன்னு பார்த்து பண்ணி கொடுங்க சார். சரிங்க சார், ஓகே. ஓகே.